ஸோ வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் டேஸில் என்ன பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி 2025-26 உண்டான கிளாஸ் 10th ஓகேங்களா. ஸோ கிளாஸ் 10th ரெண்டு விதமான போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டேஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லிப்போம் பார்த்தோம் அப்படின்னா அது பேஸ் பண்ணி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போட போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ தட் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யாரெல்லாம் 2025-26 கிளாஸ் 10th சிபிஎஸ்சியில் எழுத போகிறாங்க, அட் த சேம் டைம்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்க டீச்சர்ஸுக்கும் இது என்ன பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தட் பார்த்துங்க இப்போது சிபிஎஸ்சி 2025-26 கிளாஸ் 10th ரெண்டு விதமான போர்டு எக்ஸாம் இருக்க போகிறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டிராஃப்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நிறைய பேர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது ஓகேங்களா. இதில் என்ன சார் நமக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது ஓகேங்களா. எந்த மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம இதை பார்க்கலாம், அட் த சேம் டைம்ஸ் இதில் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாவே ரெண்டு எக்ஸாம் அப்படின்றது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். ஒய் பிகாஸ் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் 1ல் ஓகேங்களா ஒரே ஃபேஸ் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா. அதாவது லாஸ்ட் இயர் நடந்து பாருங்கள் 2024-25. அப்போது அந்த மாதிரி எக்ஸாம் ஒரே எக்ஸாம் நடக்கும்போது அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல டியூ டு வேரியஸ் ரீசன்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹெல்த்தால் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரீசன்ஸால் அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அங்கே அவங்களுக்கு அடிஷ்னல் சான்ஸ் இல்லை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ தட் அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதோ அந்த மார்க் தான் ஃபைனல். ஆனால் 2025-26 அவங்க சொன்ன மோட்டோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே இந்த ரெண்டு எக்ஸாம் அப்படின்ற கான்செப்ட் அடிஷ்னல் சான்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான அடிஷ்னல் சான்ஸ் அது என்ன பண்ண போகுது அப்படின்னா கொடுக்க போகுது அப்படின்றது நிஜமாவே நல்ல விஷயம் ஓகேங்களா. இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னும் செகண்ட் என்ன சார் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ ரன்னர்ஸ். யாரெல்லாம் ஸ்லோ ரன்னர்ஸாக இருக்காங்களோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சார் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ளெக்சிபிள் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஹார்டாகவும் டஃப்பாகவும் அதாவது படிக்கிறதுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்லோ ரன்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை எஜுகேஷன் பர்பஸில். ஸோ அவங்களா இருக்கலாம். அவங்களுக்குலாம் இது பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு சில எக்ஸாம்ஸ் அதாவது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் அவங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஃபேஸில் ஒரு சில சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். ஸோ தட் த பேர்டன் ஆஃப் டோட்டல் 5 சப்ஜெக்ட் ஓகேங்களா. 5 சப்ஜெக்டோட பேர்டன் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தா அப்படின்னா இங்கே ஈக்குவலாக டிவைட் ஆகுது ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் அப்பான் அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அது மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், சோஷியலாக இருக்கலாம், ஆர் இங்கிலீஷாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி அவங்களுடைய சப்ஜெக்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷஃபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த சப்ஜெக்ட் நீ என்ன பண்ணிக்கலாம் ஃபேஸ் 1ல் எழுதிக்கலாம், ஆர் 3 சப்ஜெக்ட் நீ என்ன பண்ணிக்கலாம் ஃபேஸ் 2 எழுதிக்கலாம். அது பேஸ்ட் அப்பான் நம்மளுடைய டிஃபிகல்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 10th 2025-26 ரெண்டு போர்டு எக்ஸாம்ஸ் ஓகேங்களா. சார் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காம பாருங்கள். இது நிஜமாவே பசங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மார்க் வைஸ் ஓகேங்களா. ஸோ மார்க் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாம். ஸோ மார்க் வைஸ் கண்டிப்பாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 10th 2025-26 ரெண்டு போர்டு எக்ஸாம்ஸ். ஸோ இதில் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம், ஆர் ஒரு செட்பேக்காக இருக்கலாம். செட்பேக்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய இருக்குது. என்ன மாதிரி சார் செட்பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் செட்பேக்ஸ் என்ன பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணியாகணும் ஃபுல் சிலபஸ் படிச்சாகணும். இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் செட்பேக்ஸ் ஃபார் திஸ் டிராஃப்ட். என்ன சார் பார்த்தோம்னா ரெண்டுத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் ஃபுல் சிலபஸ் படிச்சாகணும். இது ஒன்று. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா சார் நான் ஒரு ஃபேஸில் நான் வந்து பண்ணிட்டேன் ஓகேங்களா, எக்ஸாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, நான் செகண்ட் ஃபேஸில் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா அப்படின்னா அந்த ஒரு ஃபேஸுக்கும் ரெண்டாவது ஃபேஸுக்கு இருக்கக்கூடிய கேப் இருக்குது இல்லையா அது ரொம்ப கம்மி. அதாவது வித்தின் அ ஷார்ட் டியூரேஷனில் ரெண்டு எக்ஸாமாக எழுதுறது நிஜமாகவே பசங்களுக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அதாவது ஸ்லோலனஸ் ஆங்கிள்லையும் சான்ஸ் ஆங்கிலையும் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸை அது ரெடியூஸ் பண்ணணும். எப்படி ரெடியூஸ் பண்ணணும், ஒரே டைமில் 5 சப்ஜெக்ட் எழுதுறது ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம். அங்கே அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் அனதர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸாம் அதாவது ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு வித்தின் ஷார்ட் டியூரேஷனில் அடுத்த ஃபேஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகணும் ஓகேங்களா. ஸோ அப்போது எப்படி பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை இது அகைன் இன்க்ரீஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்
விஷயம் நமக்கு இருக்குது. இது செகண்ட். தேர்டு முக்கியமான என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸஸ். சார் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் நான் எழுத போகிறேன் சார் நான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபேஸில் நான் எல்லா எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் செகண்ட் ஃபேஸில் எழுத போகிறேன், இல்லை சார் நான் ஷஃபிள் பண்ணி எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் எந்த விதமான உங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியாங்க அப்படின்னா 2 எக்ஸாமுக்கு உண்டான ஃபீஸை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதாவது ஃபேஸ் 1க்கு உண்டான 5 சப்ஜெக்ட் ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணி ஆகணும், ஃபேஸ் 2க்கு உண்டான 5 சப்ஜெக்ட் ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஃபைனல் டிராஃப்ட் நமக்கு இன்னும் வரல. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தோம்னா நம்மளுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது அனதர் இம்பார்ட்டன்ட் செட்பேக்ஸ். முக்கியமாக அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து கம்பீட்டன்சி பேஸ் பண்ணி பசங்களை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸை கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் வந்து 2 எக்ஸாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சரி, இப்போ கம்பீட்டன்சி பேஸ் பண்ணியும் கரண்ட்டு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட சான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2 எக்ஸாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் அகைன் இது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மார்க் ஓரியன்டாக தான் மாறதுக்கு உண்டான நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கம்பீட்டன்சி பேஸ் பண்ணி கேட்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, கம்பீட்டன்சி பேஸ் பண்ணி எப்படி கேட்பீங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பீங்க, ஓகேங்களா, கொஷின் பேப்பர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கிளியர் பிக்சருங்க கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்சியோட புக் இருக்குது இல்லையா, ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் கரண்ட் குளோபல் செனாரியோக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கிடையாது. ஸோ தட் அவங்க ரிவைஸ் எடிஷன் தான் கொடுக்குறாங்களே தவிர மறுபடியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் அவங்க வந்து நியூ புக்கை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ தட் அப்போது இப்போ கம்பீட்டன்சி பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிற அவங்களோட விஷயத்துக்கும் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கும் நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. இது அனதர் செட்பேக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன சார் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராசஸாக இருக்குது. எப்போன்னு பார்த்தோம்னா இந்த 2 எக்ஸாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அக்கார்டிங் டு சிபிஎஸ்சி படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் 10க்கு ஆல்மோஸ்ட் 26.6 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க 2026. ஓகேங்களா, இப்போ 2026 26.6 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்க ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கரெக்ஷன் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் அடுத்த ஃபேஸுக்கு உண்டான எக்ஸாம்ஸ்க்கு உண்டான ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். அப்போது கரெக்ஷன்ஸில் இதில் இன்வால்வ் ஆகும்போது டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா பர்டனாக மாறும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10th மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா 12th பற்றி இன்னும் பேசல. இப்போ அகைன் 12th ஒரு செட் ஆஃப் ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். கூடவே ஃபேஸ் 1 10th ஃபேஸ் 2 10th. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எப்போ சார் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க பார்த்தோம்னா ஜூன் மந்த் தான் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆனால் நிறைய ஸ்கூலில் பார்த்தோம்னா ஏப்ரல் மேலேயே 11th உண்டான அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 11th உண்டான அகாடமிக் இயரை ஏப்ரல் மேலே ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜூன் மந்தில் தான் நீங்கள் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா 11th ப்ராசஸ். ஓகேங்களா, அதாவது நெக்ஸ்ட் அகாடமிக் ப்ராசஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தோம்னா அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செட்பேக்ஸ். ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க டிராஃப்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட வேரியஸ் சஜஷன்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இதை கொண்டு வர போகிறாங்கன்றது அப்படி வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது. ஏன் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கும் போதோ இல்லை சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் அது ஒரு பாலிசி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இன் தியரி அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன் தியரி பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் அதை நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அதாவது இம்ப்ளிமெண்டேஷனில் அது என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் கொண்டு வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த 2 எக்ஸாம் மெத்தட் வெதர் 2 எக்ஸாம் மெத்தடுன்றது கரெக்டாக தப்பா அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய 2025-26 எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் அதாவது 2 போர்டு எக்ஸாம் இருக்குன்றது நமக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு திஸ் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸையும் ஓகேங்களா சிலபஸையும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ரெடினஸையும் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு ஈஸியாக நம்ம எலிமினேட் ஆகிடலாம். ஓகேங்களா, ஸோ தட் இது பேஸ் பண்ணி ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது குறைஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து 10 வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அட் த சேம் டைம்ஸ் நான் மெயில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்களேன்னு கான்டாக்ட் பண்ணலாம். மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது எனக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.